हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முறை மகா பெரிவா வடநாட்டிற்கெல்லாம் போயிட்டு யாத்திரை போயிட்டு ஸ்ரீமடத்துக்கு வரா. ஆனால் அந்த யாத்திரை போன களைப்பே மகா பெரியவாள்கிட்ட பார்க்க முடியல. அவ்வளோ புத்துணர்ச்சியாக மலர்ந்த முகத்தோட எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு நடுத்தர வயது ஒரு மனிதர் மகா பெரியவாள்கிட்ட வரா. வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் எழுந்திருக்கும் போது அவரால் எழுந்திருக்கவே முடியல. ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம்தான் எழுந்துக்கிறார். பெரியவர் இதை கவனிச்சுட்டே இருக்கார். அப்போ அந்த பெரிய மனிதர் அவர் சொல்கிறார், பெரியவா எனக்கு ரொம்ப சிரமப்படுறேன், என்னோட மூச்சு மேல் மூச்சு நடந்தாலே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவா அப்படிங்கிற. அப்போ பெரியவா கேட்குறா, நீங்கள் என்ன உத்தியோகத்தில் இருக்கேள் அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், நான் ஒரு கணக்கு வாத்தியாராக இருக்கேன். அப்போ சரி, நம்ம உங்ககிட்ட கணக்காக தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் மேல் மூச்சு கீழ் மூச்சுன்னு சொல்கிறேல, அப்போ உங்களுக்கு மூச்சு எப்படி விடுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போவுமே வரவு இருந்தால் செலவு இருக்கும், ஆனால் அது சமமாக இருக்கணும். நம்ம எப்போவுமே வரவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் செலவும் பண்ணணும். இது ஈவன் நம்ம மூச்சு காற்றுக்கும் இதே கணக்கு தான். அது எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம 21,600 தரம் ஒரு நாளைக்கு நம்ம மூச்சு விடுறோமா. அது எப்படின்னா ஒரு மூச்சுக்கு 4 செகண்ட் ஆகுது. இப்போ ஒருத்தட்ட கடன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை மொத்தமாக நம்ம திருப்பி கொடுத்தாதான் அது நல்லபடியாக முடியும். இதே நீங்கள் தவணையில் கொடுத்தேன்னா அது சரிப்பட்டு வராது. அதே போல் நம்ம மூச்சு விடுறத நம்ம சீராக விடணும். சீராக நம்ம மூச்சை இழுத்துக்கணும், வெளியில் விடணும். வரவு செலவு மாதிரி. நம்ம ரொம்ப கோவப்பட்டோ கஷ்டப்பட்டோ ரொம்ப அருவருப்பாக நம்ம ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நமக்கு மூச்சு காற்று வேகமாக நமக்கு செயல்படுறது. அதனால் அது சீராக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீள், உங்களோட கோபம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பகவானிடத்துல போய் உக்காந்துட்டு தியானம் பண்ணுங்க. நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுங்க, மெடிடேட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த நன்னாவும் நமக்கு சுவாச காற்று நீட்டாக நமக்கு இயங்கும், எந்த வியாதியும் வராது, ஆயுளும் விருத்தியாகும் அப்படின்னு சொல்கிறார். அவரும் பெரியவாள்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு கிளம்புறார். இந்த அறிவுரை அவருக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் தான்.
பெரிவா கொடுத்துருக்கிறது. ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் JSN மூர்த்தி அவர்கள். இவர் ஒரு சீனியர் கார்டியாலஜிஸ்ட். 48 வருஷத்துக்கு மேல அவருக்கு அனுபவங்கள் இருக்கு இந்த ஃபீல்டில். ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் சென்டர்ல வைஸ் சான்சலராகவும் அவர் இருந்திருக்கார். இன்னைக்கு பெரிவாளை பத்தி பேசணும்னு சொன்னோன்ன உடனே ஒத்துண்டு இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கார். அவர்களை வருக வருக என்று வரவேற்போம். நமஸ்காரம் டாக்டர். நமஸ்காரம்மா. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்மா. டாக்டர், மகா பெரிவாளோட அறிமுகம் உங்களுக்கு எப்போது கிடைச்சது? 1994 நான் ரயில்வே ஹாஸ்பிட்டல், 1992 ரயில்வே ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணும்போது நம்ம ராதாகிருஷ்ணன் அந்த பெரியாவுடைய பக்தர். சரி. அவர் வருவார். ஒரு நாள் சொன்னார், நீங்கள் ஒரு வாட்டி பெரியாவை பார்க்கணும், தரிசனம் பண்ணிக்கணும். சரி, நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் மடத்துக்கு போனேன். அங்கே போனால் நம்ம மடத்தில் அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் இருந்தாங்க. வைத்தி மாமா, அப்புறம் பாலு, எல்லாமே இருந்தாங்க. அப்படியே பரிச்சயம் ஆச்சு. அண்டு அப்பப்போ கூப்பிடுவாங்க. நான் போயிட்டு பெரிய தரிசனம் பண்ணிட்டு செக்கப் பண்ணிட்டு மருந்தெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். முதல் தடவை அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் அவருடைய மெடிக்கல் நிலைமைக்கு தெரிவித்து வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளுக்கு ஒரு வாட்டி நான் ஹாஸ்பிட்டலில் வேலை முடிச்சுட்டு ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பி குளிச்சுட்டு கிளம்பிட்டு மடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு ராத்திரி 10 மணிக்கு திரும்பி வந்துடுவேன். அந்த மாதிரி நடந்தது. நான் இன்னொருத்தர் டாக்டர் பாஸ்கர் வேலை பண்ணுறோம், அவரும் இருக்கார். எல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துருந்துருப்போம். அவருக்கு ஏதாவது மெடிக்கல்னா மகான்கள்லாம் அவருக்கு ட்ரீட் பண்ணியிருக்காரு. நம்ம டாக்டர் என்னுடைய வாத்தியார் டாக்டர் RS ராஜகோபால் ஒரு நாள் நாங்கள் அவரை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ஜுரமெல்லாம் இருக்குது. பார்த்துட்டு ராத்திரி ஒரு 8-8:30 அவர் எனக்கு வாத்தியார், அவர் மகாசுவாமியுடைய பிளட் எடுக்கணும், பத்திரமா எடுக்கணும், வலி இருக்கக்கூடாது, ஒரு துளி கூட திற மேலே வரக்கூடாது, மகாசுவாமி. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அதில் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வைத்தியம் பண்ணியாச்சு. அதோட செட்டில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் போயிட்டு பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இந்த மாதிரி போயிட்டு வரும்போது ஒரு நாள் பெரியவா உன் முழு பேர் என்னடான்னு கேட்டார். சரி. என் பேர் சத்யநாராயணமூர்த்தி. என்ன வீட்டு பேர் என்ன? ஜெயந்தி. அப்போது ஒன்று இப்படி தான் கூப்பிடணும். ஸோ எப்போ போனாலும் என் முழு பேரை வச்சு தான் கூப்பிடுவேன். ஜெயந்தி சத்யநாராயணமூர்த்தி, ஸ்ரீகாக்குளம். அதாவது என்னுடைய வில்லேஜ் கூட சேர்த்து தான் சொல்லுவார். அது ஒரு புது அனுபவம். இந்த மாதிரி நம்மளை யாரும் அட்ரஸ் பண்ணதே இல்லை, அதுவும் மகான். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வரும்போது ஒரு வாட்டி கேட்டார், என்னடா அவன் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டார். 9,000 ரூபாய் மாதத்துக்குன்னு. இவ்வளோ சம்பளத்தை வச்சு என்னடா பண்ணுறாரு. அப்போ ராதாகிருஷ்ணன் மாமா பின்னால் இருந்தார். சொன்னார், மகா பெரியவகன் 1940க்கு அப்புறம் விலைவாசி பற்றி ஒன்றுமே தெரியாது. அதுதான் அவரோட திங். ஹி இஸ் கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஃப்ரம் த வேர்ல்ட். தட் இஸ் த வே ஹவு ஹி வாஸ் டிட்டாச் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் வேர்ல்டு. ஸோ அதனால் ஒரு மாதிரி நெருக்கமான சுச்சுவேஷன் ஸ்லோலி நடந்தது. அப்பப்போ கூப்பிட்டப்பெல்லாம் போயிட்டு வருவேன். 92 எங்கள் அப்பாவுடைய சஷ்டி அப்த பூர்த்தி வந்தது. ஸோ அம்மாவும் அப்பாவும் எல்லாம் சேர்ந்து, ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து மடத்துக்கு போயிட்டு பெரிய ஆசிரியர் வாங்கிட்டு போனோம். எங்கள் அப்பாவை பார்த்து கேட்டார், நீ எந்த ஊர்லேருந்து வரேன்? அவர் சொன்னார், இது மாதிரி ஸ்ரீகூர்மம். ஸ்ரீகூர்மன்றது நார்த்தன் மோஸ்ட் வில்லேஜ் இன் ஆந்திர பிரதேஷ். சரி. அங்கே ஒரு கோயில் இருக்குது, ஸ்ரீகூர்மா அவதாரம். தட்ஸ் ஓன்லி கூர்மா டெம்பிள் இன் த ஹோல் வேர்ல்டு. அங்கே இருக்குது. அதை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது, தமிழ்ல. சரி. பெரியவா கேட்டார், அந்த ஸ்ரீகூர்மா கோயில் எதிர்க்க இருக்க குளம் எப்படி இருக்குது, அதில் தண்ணி இருக்கா, ரொம்ப ஆழமான கோயில். அந்த க்ஷேத்திர மகிமை எல்லாம் சொல்லி கொடுத்தார். ஸோ மகா பெரியவா இங்கே இருந்தாலும் அவர் எல்லா க்ஷேத்திரத்தையும் பார்த்துட்டு எல்லாருடைய க்ஷேத்திரத்தோட அனுபவம் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ எங்கள் அப்பாவே இவ்வளோ விஷயம் அவருக்கு தெரியாத விஷயம்னு மகா பெரியவா சொல்லி கொடுத்துதான் தெரிஞ்சு. இந்த மாதிரி அடிக்கடி சாயங்காலம் ஒரு ரயில்வே ஹாஸ்பிட்டலில் வேலை முடிச்சுட்டு 5:30 மணிக்கு வந்துட்டு ஒரு 6 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்பிட்டு மடத்துக்கு போயிட்டு நைட்டு வர்றது. சில டைமில் அங்கேயே இருக்க வேண்டிய நிலைமையும் இருந்தது. பார்க்கும்போது ஒரு நாள் நான் எங்கள் பாஸ் கிட்டே போய் சொன்னேன், நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸில் இருக்கிறதுனால பர்மிஷன் தேவையா, இந்த மாதிரி மகா பெரியவா போய் பார்க்குறேன் இல்லையான்னாரு. அவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன். அவர் சொன்னார், எங்களுடைய பிஷப் கூப்பிட்டா நான் யாருடைய பர்மிஷன் கேட்க மாட்டேன்.
ஸோ நீங்கள் பண்ணுறது பண்ணணும், யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இவர் கொடுத்த பர்மிஷன் யூ ஓன்ட் பிலீவ், ஒரு வாரம் கழிச்சு ரயில்வே ஆர்டரே வந்தது. மடத்தில் என்ன மெடிக்கல் கேர் வந்தாலும் யூ ஆர் நாமினேட்டட் டு டேக் கேர். ஸோ அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியாது. டெல்லியிலேருந்து அந்த மாதிரி ஆர்டரு யாரும் கேட்காம அப்படியே வந்தது, யார் கேட்டாங்களும் எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒன்றும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீலகண்ட ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஸ்ரீகார். அவர் ஒரு 80 வயசு பெரியவர். மடத்துக்குள்ள எல்லாரும் அவர் தான் பார்த்துக்குப்பாரு. எல்லாரும் அவர் தான் வந்து கேட்பாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நாள் அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு லேடி ஒரு 30 வருஷம் இருக்கும், வயசு இருக்கும், ஹஸ்பண்ட் வந்தாங்க. வந்தவொடனே நான் பார்த்துட்டு ஒரு டீட்டெயில் எல்லாம் எழுதிட்டு அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். சார், இந்த லேடிக்கு ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணோம், நம்ம ரயில்வே ஹாஸ்பிட்டலில் 80,000 வரையும் ஆகும்னு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டேன். சாயங்காலம் அவர் ஃபோன் பண்ணிக்கிறார், என்ன நீங்கள் 80,000 சொன்னேன். சார் கவர்மெண்ட் ரேட் சார்ன்னு. இல்லை, அந்த ஆளுடைய சம்பளமே மாதத்துக்கு 250 ரூபா, அவனாவது எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் சும்மா நம்ம சுவாமி, இவர் வந்து 15 வருஷமாக மகாபெரியவுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் சும்மா போகாது, ஏதோ நடக்கும்னு வச்சுட்டேன். கேஷுவலாக தான் சொன்னேன், நீ நினைச்சி. ஆஃப்டர் ஒரு மாதம் கழித்து பேப்பரில் பார்த்தேன், நம்ம பிரைம் மினிஸ்டர் PV நரசிம்மராவ் சார் அந்த மடத்துக்கு போகிறாருன்னு. உடனே ராதாகிருஷ்ணன் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் சார் போகிறாரு, நான் நீலகண்ட ஐயர்கிட்ட சொல்லிவிட்டு, புது பெரியவாக்கிட்ட சொல்லிவிட்டு அவருக்கு கொண்டாந்தீங்கன்னா நாலேஜ் கொண்டாந்தா சரியாயிடுவானே. அதான் புது பெரியவா வந்து பேச்செல்லாம் வந்து அந்த ஆளை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு இது மாதிரி இருக்குது, ரயில்வே ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுங்க. அவர் இன்சிடென்ட் அவரை செக்ரட்டரியை கூப்பிட்டு நைட் ஒரு 7-8 மணிக்கு இருக்கும் நைட்டு, நீங்கள் ஜாஃபர் ஷரீஃபுக்கு ஃபோன் பண்ணுங்க, அதாவது ரயில்வே மினிஸ்டர். சரி, அவருக்கு ஃபோன் பண்ணி ராத்திரி 1 ஹவருக்குள்ளே ரயில்வே போர்ட்லேருந்து என்னுடைய பாஸ் டாக்டர் எப்ராமுக்கு ஃபோன் வந்து, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே காம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் அனுப்பணும். அவர் எப்ராம் ஃபோன் பண்ணி என்ன கேட்டார், நீ இன்னும் பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். ஏன் அட்மிட் பண்ணல? அங்கே பணம் இல்லை சார்ண்ணே. இல்லை PM ஆஃபீஸில் வந்துருக்கு, நம்ம உடனே அட்மிட் பண்ணணும். சரி, நாளைக்கு பண்ணுறேன். இல்லை நீ கார் அனுப்பிச்சு ஐஷடுவா பண்ணிடலாம். ஸோ இட் வெண்ட் ஆன் லைக் தட். வந்து கொண்டு வந்தால் அட்மிட் பண்ணோம். அடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷன், 2வது நாள் ஆப்ரேஷன். டெய்லி பெரிய லெவல்லே இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருந்தது. 1 வீக் கழிச்சு அவர் வீட்டுக்கு போனோம், இன்னும் நல்லா இருக்காங்க அவங்க. ஸோ அதுதான் பவர் ஆஃப் மகா பெரியவா. இதுனா ஒன்றுமே இல்லாதவங்க, ஒன்றும் முடியாத நினச்சவங்க ஒரு நரசிம்மராவ் சார் சொல்லி, ஜாஃபர் ஷரீஃப்க்கு சொல்லி, ஜாஃபர் ஷரீஃப் எப்ராஹாமுக்கு சொல்லி, அவருக்கு எனக்கு உத்தரவு போட்டு வேலை நடந்தது. அதுதான் மகா பெரியவா. டாக்டர், நீங்கள் மகா பெரியவாளோட நிறைய நாள் கூடவே இருந்திருக்கு. அதுவும் இந்த 1992லேருந்து நிறையா நாள் இருந்திருக்கு. அதில் உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படும்படியாக ஏதான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு நாள் நம்ம ராதாகிருஷ்ணன் மகாபெரியோட பக்தர், அவரோட தம்பிக்கு ஒரு ப்ராப்ளம், பிரதர்ன்லா சுப்பிரமணியன். அது நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. ரொம்ப நேரம் லேட் ஆகுனா அவர் வந்து மகாபெரியாவை ஃபோன் பண்ணேன், என்ன சார் உள்ளே இன்னும் வெளியே வரல, என்ன ஆச்சுன்னு. எதாவது அது முடிஞ்சிருக்குமே, என்ன இருக்குது, அவன் வந்து போனேன் வெளியே இருந்தாங்க. வெளியே முடிச்சாச்சாமே, என்ன அவரை பார்த்து என்ன ஆச்சுன்னு, இந்த மகாபெரியா சொல்ல வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி. ஸோ ஹீ நோஸ் வாட் ஹேப்பன், எங்கே நடக்குது. அவருடைய பிளெஸ்ஸிங் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடந்துகிட்டே போயிடும். இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வருவோம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சால்வ் பண்ணி பெருசாக தரிசனம் பண்ணிட்டு வருவோம். நான் போனப்போலாம் அங்கே வந்து நம்ம அங்கேயே இருந்துட்டு மடத்துலேயே சாப்பிட்டுட்டு சாம்பார் ரசம் கூட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு பெரியவா தரிசனத்துக்குள்ளே போவோம். அவர் வந்து ஒரு 4-5 சீட்ஸ், 1/2 டம்ளர் டைல்யூட்டட் மில்க், 1/2 டம்ளர் தண்ணி, மிஞ்சி போனால் ஒரு சின்ன வாழைப்பழம், அவ்வளோதான் அவரோட சாப்பாடு. சாப்பிட்டுட்டு திறமையில கம்ஃபர்டபுள் நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்தா தான் இருந்தது வாட் இஸ் சிம்பிளிசிட்டி ஆஃப் எ கிரேட் செயின்ட் மகாபெரியவா. அதனால் பார்த்ததுனால யூ நோ தட் நம்மலாம் அந்த மாதிரி லைஃப் இதை காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி பார்க்க முடியாது, அதனுடைய அனுபவம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ஆஸ் த டைம் வாஸ் பாசிங் பெரியவாவுக்கு ப்ராப்ளம் அப்போ வரும் பார்த்துருந்தோம். அண்ட் 93 எண்ட்லேருந்து 94 பிகினிங் ஃபுல்லாக டெட்டீரியேஷன் இருந்தது.
ஸோ நான் நீங்க மீட் பண்ண டைம் எப்போ டுவர்ட்ஸ் எண்ட் தானா பெரியவாளா 92லேருந்து ஒரு 1.5 வருஷம் இதுக்கு முன்னாடி. ஸோ 94 கொஞ்சம் நான் வந்து நைட்டில் இருப்பேன், பாஸ்கர் வந்து காலம்பரை பார்த்துப்பாரு. அப்படி நடந்தது. ஒரு நாள் சனிக்கிழமை 8th of January நான் சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் கிளம்பி போனேன். அங்கே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தார். பண்ணிகிட்டே இருந்தோம். ஸ்லோவாக டிட்டீரியர் ஆகிட்டு ஒரு 1:50 1:51 அந்த டைமில் he attained Nirvana. It's a cell-shock situation. நம்ம என்ன பண்ண முடியல, குவாய்ட்டாக Nirvana ஆகிட்டு. அது அப்போ வந்து புது பெரியவா வந்து செங்கல்பட்டில் கேம்பில் இருந்தார். பாலப்பெரியவா மட்டும்தான் மடத்தில் இருந்தார். அண்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் பண்ணுறதுக்குள்ளே பாலப்பெரியவர்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க மசூதியிலேருந்து குரான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரான்னா அது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை குரான் படிக்கிறது கேட்குறது வேறு. மசூதியில் இருக்கிற மரியாதை பெரியவாக்கு அதுதான். அந்த குரான் மசூதியில் 2 மணிக்கு வந்து கேட்ட உடனே காஞ்சிபுரத்தை எல்லாமே தெரிஞ்சிச்சு. எல்லாம் அதுக்கிட்ட மடத்தை சுற்றிட்டு வந்துட்டாங்க. ஒன்றுமே யாருமே பேசலை. பாலப்பெரியவா வந்து அப்புறம் தான் கூட்டம் வந்தது, அப்புறம் போலீஸ் வந்தாங்க. அப்புறம் மேலே போயிட்டு சொன்னார், இல்லை கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவர் எங்கெல்லாம். ஸோ யாரும் ஒன்றும் சொல்ல. 1:50 அவர் Nirvana இருந்தார். உடனே குரான் படிக்கிறாங்க. காஞ்சிபுரம்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஐ எம் ரியல் விட்னஸ். இந்த மாதிரி நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம். எல்லாம் நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அண்டு பெரிய புது பெரியவா வந்து கிளம்பி வந்துட்டே இருந்தார். அதுக்குள்ளே மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி முன்னாள் ராஷ்டிரபதி ஆர்வி வெங்கட்ராமன் சார் வராரு, போலீஸ் பந்தோபஸ்து அது எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நான் நினச்சேன் நான் கிளம்பி போகணுன்னு சொல்லி ஒரு மஃப்சல் பஸ்ஸை பிடிச்சிட்டு, அப்போவே கூட்டம் ரொம்ப ஊருக்குள்ள வெளியே தாண்ட முடியல. கஷ்டப்பட்டு ஒரு 3:30 மணிக்கு கிளம்பிட்டு ராத்திரி 10 மணிக்கு வந்து வீட்டுக்கு சேர்ந்தேன். இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டு see a great man. யாருக்கும் தெரியாது நினைப்போம் தி அமௌண்ட் ஆஃப் ரெவரன்ஸ் பீப்புள் ஹேட். அவருக்கு மரியாதை ஒரு மகாஸ்வாமியும் பண்ணுறதுக்கு அது ஒரே ஒரு லிவிங் எக்ஸாம்பிள், லிவிங் காட் அவர் தான். ஸோ இட்ஸ் அ phenomenal experience what you have to feel. டாக்டர், இந்த ஸ்ரீ சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தானா இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டா? புதிய பெரியவா பால பெரியவாலாம் சொன்னாங்க நம்ம ஒரு சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலாம். அதாவது யாருக்கெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், ஆல்மோஸ்ட் 18 வருஷத்துக்கு முன்னாடி 2005 வந்து ஸ்ரீ சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் மட்டத்திலே ஆரம்பித்தாங்க. நான் புதிய பெரியவா பால பெரியவா பார்ட் ஆஃப் தட் ஒன் ஆஃப் த ட்ரஸ்ட் ஆஃப் காஞ்சி மட். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் 20 வருஷமாக எத்தனோ பேருக்கு யாருக்கும் தெரியாதவங்களுக்கு எத்தனோ டோனர்ஸு அன்னோன் டோனர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் சில பேருங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து நம்ம சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், இன்னொன்று வந்து நங்கனூர் ஆஞ்சநேயர் கோயில். அந்த மாதிரி பெரிய பெரிய கோயில் அவங்க தர்மகர்த்தாங்க எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, அக்ராஸ் த கண்ட்ரி எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் முடிஞ்ச வரையும் அவங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும். சில டைமில் ஃபுல்லாக கொடுக்க முடியாது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம். இது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, அப் டு நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியாவிலையும் சேர்ந்துருக்கு. இதில் நீங்கள் இலவசமாக தான் பண்ணுறீங்களா? இலவசமாக சில டைமில் கம்ப்ளீட்டாக தான் இலவசம் பண்ணுவோம், ஒன்றும் இல்லாதவங்களுக்கு. சில பேருக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அது இது வந்து அதை எடுத்து மீதி நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். சில டைமில் பேஷன்ஸ் கூட கொஞ்சம் கொடுப்பாங்க, நம்ம மீதி கொடுப்போம். பிகாஸ் இலவசமாக மொத்தமாக எல்லாருக்கும் தேவையில்லை. கொஞ்சம் பேருக்கு மிடில் இன்கம்னா அவங்க கொஞ்சம் பாதி நம்ம கொஞ்சம் பாதி பண்ணலாம். ஒன்றும் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு க்ரியேட் பண்ணல. எதுக்குன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வரணும், அங்கே தான் பண்ணணும், இது மாதிரி இல்லை. இந்த ஃபண்டை வச்சுட்டு எங்கே வேணுமோ அங்கேயே நாங்கள் கொடுக்குறோம். அதாவது நம்ம அது ராமச்சந்திர மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்தாலும் சரி, சங்கர் நேத்ராலயா இருந்தாலும் சரி, சைல்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி,
அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணால் நம்ம பில் செட்டில் பண்ணோம். இந்த மாதிரி 15 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதில் எல்லாருக்கும் பாத்திரம் உண்டு. அவர் பெரியாவோட அனுகிரகத்தினால் ஆரம்பிச்சதுனால அது நடந்துனே போகுது. டொனேஷன்ஸ்க்கு ஒன்றும் குறையவில்லை, அது பார்த்து நடந்துனே இருக்குது. நாங்கள் நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கூட பண்ணியிருக்கோம், மிசோராமெல்லாம் கூட பண்ணியிருக்கோம். அந்த கொடுத்த டோனர்ஸ் வந்து ஒருத்தர் கேட்டார், என்ன மோட்டிவ் நீ? அது வந்து ஒரே சிம்பிள் மோட்டிவ். unknown patients, unknown doctors and unknown patients, unknown hospital, unknown doctors and unknown donors for a common cause. Very good. With a motto, Manava Sevaye Madhava Seva. நீங்க வந்து பெரியவா நிறைய அனுஷ்டானங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கா, அது நீங்க தான் ஃபாலோ பண்றீங்களா? உண்மையாக சொன்னால் ரெகுலராக பண்ணுறது இல்லாமல் நான் காலையில் 7 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு போகிறேன். அதனால் இந்த ஒரே ஒரு மோட்டிவ் தான் நம்ம சொன்ன மாதிரி மொபிலைசிங் பீப்புள். அண்ட் இந்த இதில் பண்ணுறதுல என்ன ஆச்சுன்னா, நம்ம கேம்ப்ஸ் ராமச்சந்திராவில் மட்டும் இல்லை, வருஷம் வரும் நம்ம வந்து தஞ்சாவூர், கும்பகோணம் சாஸ்திரம் ஹாஸ்பிட்டல் காலேஜில் நடத்துவோம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மிசோரம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வரும்போது லாட் ஆஃப் வாலண்டரி ஃபோர்ஸஸ் ஆர் தேர், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு என்ன ஆச்சுன்னா, ஒரு எல்லாருக்கும் ஒரு செய்யணும், நம்ம பண்ணுறது வந்து யாருக்கும் கரெக்டாக போய் சேரணும். பண்ணுறதெல்லாம் புவர் பேஷண்ட்ஸு டிசைன், பிகாஸ் அவங்களே பார்க்குறாங்க அவங்களோட பேக்ரவுண்டு. எல்லா பேஷண்ட்ஸோடைய பேக்ரவுண்டும் நம்மக்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வருஷம் அந்த ஹோல் திங் இஸ் கம்ப்ளைட் பண்ணி மடத்துக்கு சப்மிட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி போன வருஷத்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அது வந்து யாருக்கு என்ன கொடுத்தோம், எவ்வளோ கொடுத்தோம், எதுக்காக கொடுத்தோம், எந்த டாக்டர் அமைச்சிருக்காரு, எவ்வளோ தான் கொடுத்துருக்கோம், எதுக்காக கொடுத்தோம், எல்லாருடைய பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்க ஆதார் அவங்க எல்லாமே இருக்கும். ஸோ எனிபடி கேன் வெரிஃபைட். மார்ச் 31 அக்கௌண்ட் முடிச்சிடும். இந்த போன வருஷம் அக்கௌண்ட்டை தயார் பண்ணிட்டோம். பெரியவா பார்த்துட்டு, ஏன்னா வர நிறைய பேர் டோனர்ஸ் கொடுக்கறதெல்லாம் நீங்க அக்கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். அக்கவுண்ட் பண்றோம், சோ தட் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அக்கவுண்ட் பண்றோம். அந்த ரிப்போர்ட் வந்து மடத்துக்கு சப்மிட் பண்றோம். மடம் வந்து அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட் ஆடிட்லேயே ஃபைல் பண்ணி அந்த ஆடிட் ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. ஸோ வருஷம் நாங்கள் முடிச்சிட்ட அப்புறம் கொடுத்த டோனர்ஸ்க்கெல்லாம் ஒரு லெட்டர் அனுப்புவோம். அதில் இந்த ஆடிட் ரிப்போர்ட்டும் சேர்த்து அனுப்புவோம். சேர்ந்து நீங்கள் கொடுத்தது பணம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ மிச்சம் இருக்குது, இந்த மிச்சத்தை அடுத்த வருஷத்துக்கு செலவு பண்ண போகிறோம், இவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கோம். ஸோ தட் அது பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ஓகே அடுத்த வருஷம் நம்ம கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை. பிகாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்த எல்லாம் பைசாவும் போய் சேருது. அண்ட் தெர் இஸ் நோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். இதில் மட்டும் இல்லாமல் ரொம்ப பேர் யங்ஸ்டர்ஸ் வாலண்டியர்ஸ் சேர்ந்து வராங்க. அவங்க பேஷண்ட்ஸ் வராங்கன்னா, சார் நான் போய் அழைச்சின்னு வரேன், நான் போய் ட்ராப் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் இட்ஸ் குட். இந்த மாதிரி வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸை பண்ணுறதுல என்னன்னா, நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து ஓகே குழந்தைக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும், ஏதாவது பண்ணோம்னா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி நீங்கள் பார்த்துங்க, பில் நமக்கு அனுப்பிச்சிடணும். கண் ஏதாவது இந்த சங்கர்நாத் டாக்டர் சுரேந்திரன் இருக்காங்க படுத்துக்கு சேர்மன், அவங்க கிளாஸ்மேட், இல்லை டாக்டர் பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி அவங்க பார்த்துட்டு நமக்கு பில் அனுப்பிச்சிடுவாங்க. மட்டத்தில் ரெண்டு அதாவது சங்கரா ஹார்ட் ஃபோன். இந்த மாதிரி இட்ஸ் பிகம் அ வாலண்டரி ஃபோர்ஸ். அண்ட் கேன்சர் இன்ஸ்டியூட் அனுப்புவோம், அந்த பில் செட்டில் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறது என்னன்னா, நமக்கு எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் வேணும், நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அவங்கவுங்க அந்தந்த இடத்துல போய் பார்க்கணும், அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் நமக்கு சரியான இடத்துல அமைச்சிருக்காங்க. அது மாதிரி தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இட்ஸ் a good feeling. இது வந்து பெரியவாளுக்கும் நீங்க வந்து ஒரு பெரிய சர்வீஸ் பண்றது வந்து அதை தான் பெரியவா வந்து விரும்புவா. இல்ல மட்டும் it's a movement of the it's a great service. Shankara Heart Foundation. இதுல ரொம்ப பேர் இருக்காங்க டோனர்ஸ், அன்னோன் டோனர்ஸ். அவங்க எல்லாம் வருஷம் ஹெல்ப் பண்றதுனால தான் இந்த மாதிரி 20 வருஷமா நம்ம நடத்திருக்கோம். அது வருஷமா பெருசு ஆகினே போறது. அதனால we know that it will be a great thing. ஒரு டாக்டர் தான் பெரியவர்கிட்ட இருந்தார். பெரியவா வந்து சொன்னார், நீ கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க. அவர் வந்து கொஞ்சம் எழுந்துட்டு போகலாம், இல்லை நீ கிளம்பி வீட்டுக்கு போனார். ஸோ அவர் சொன்னால் வந்து தாட் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தார். That day night he lost his father. Okay.
It's இது நிறைய பேர் சொல்லியிருக்கா இந்த இது. Master's father. So எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் பெரிய. அவருக்கு முன்னாடியே தீர்க்கதரிசி, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுடுறது. டாக்டர், இது வரைக்கும் ரொம்ப அழகா நீங்க வந்து உங்களோட அனுபவங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிண்டேன். ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து பெரியவா கூட கிட்டக்க இருந்து பாக்குறவங்களுக்கு கரெக்ட் அது வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து உடனே நீங்க நேத்திக்கு தான் பேசி உடனே நீங்க வந்து அக்செப்ட் பண்ணின்னு வந்தது அது பெரியவாளோட இதுன்னு நினைக்கிறேன். பிளெஸிங் வந்து உங்களை எடுக்கணும்னு இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இதுவரை நின்னை சரணடைந்தேன் நிகழ்ச்சியில் டாக்டர் JSN மூர்த்தி அவர்களின் அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.